யோவான் 3:34 தேவ ஆவியானவர் இயேசு கிறிஸ்து படிமா தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். எப்படிங்களா? அளவில்லாத ஒரு ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மேல் இருந்தார். நிறைந்து வழிகிறது ஆவியானவர். அல்லேலூயா. ஆவியானுடைய பலத்தில் இருக்கிறார், நிரம்பி இருக்கிறார். தாவீது சொல்ற பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அளவில்லாத ஒரு அபிஷேகம் அவர் மேல இருக்குது. லூக்கா 10:38 சொல்லுது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் நிரப்பி இருந்தபடினால், தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் நன்மை செய்கிறார், சுட்டித்திருந்தார். பிசாசின் வல்லமை அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறார், சுட்டித்திருந்தார். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியுடைய வல்லமை வரும்போது கர்த்தரே நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. பரலோகமே கூட இருக்கும். ஒரு வசனம் சொல்லுது, மகிமையானவைகள் மேல கர்த்தருடைய காவல் இருக்கும். மகிமையானவர் மேல பரிசுத்த ஆவியானவர் மகிமையானவர், glory அவர். அல்லேலூயா. ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், நீங்க ஒரு அந்நிய பாஷை பேசிட்டீங்கன்னா உங்க மேல மகிமை இருக்குதுன்னு அர்த்தம். உங்க கூட ஒரு பெரிய காவல் இருக்கும். உங்க கூட கர்த்தரே இருப்பார். உங்க கூட ஒரு பெரிய சேனையே இருக்கும். உங்க கண்ணுக்கு தெரியாது, சாத்தானுக்கு நல்லா தெரியும். இவன் தேவ மனுஷன். அதனால்தான் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல நம்ம லிதியா வீட்டுக்கு பவுல் சீலா போயிட்டு வரும்போது அங்க ஒரு பொம்பளை, இவர்கள் தேவனுடைய உன்னதமான ஊழியக்காரர்கள், இவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யற ஊழியக்காரர்கள். பிசாசு தெரிந்து. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. உங்க மேல அபிஷேகம் இருக்குமானா பிசாசுக்கு நல்லா தெரியும், இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இவன் பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டவன். அல்லேலூயா. உன்னை பார்த்து அவனுக்கு பயம் இருக்கும். அதே நேரத்தில் உன்னை கவுக்கலான்னு பார்த்துட்டே இருப்பான். உன்னை எப்படி ஏமாத்தலாம், ஏவாளை வஞ்சித்தது போல. அதான் ஒரு வசனம் ஒன்று பிரசங்கம் பண்ணாங்க, நீங்களும் சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல நீங்களும் வஞ்சிக்கப்படுவீங்களோ, உங்க மனசையும் பிசாசுக்கு எடுத்துருவானோன்னு எனக்கு பயமா இருக்குது பவுல். அல்லேலூயா. அதனால கவனமா இருக்கணும். திருட ரோட்ல இருக்கிற குப்பையெல்லாம் வாரின்னு போக மாட்டான். ரோட்ல இருக்கிற குப்பையை வாரின்னு போக மாட்டான். எதைத்தான் எடுத்துன்னு போவான்? தங்கத்தை. அல்லேலூயா. விலையேற பெற்றத அதான் திருட வருவான். அல்லேலூயா. விலையேற பெற்ற அபிஷேகம், விலையேற பெற்ற பரிசுத்தருடைய வல்லமை உங்க மேல இருக்கும் போது பிசாசு அதை எப்படின்னா திருடத்துக்கு வருவான், மொபைல்ல வருவான். அல்லேலூயா. எப்படியா உன் அபிஷேகத்தை திருடணும், உங்ககிட்ட இருக்கிற பரிசுத்தருடைய வல்லமையை திருடணும். அல்லேலூயா. உன்னை பார்த்தா அவனுக்கு பயமா இருக்குது. எப்ப வரைக்கும்? அபிஷேகம் இருக்கிற வரைக்கும். பொல்லாத ஆவி சவுலுக்குள்ள வந்துச்சு. கர்த்தருடைய ஆவியினர் போன